நம் பண்பாட்டின் மேல் தமிழ் இசையில்தான் இருக்கிறது. தமிழ் இசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் கலைஞர்களை ஊக்கப்படுத்தவும் நாம் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் அரசு விழாக்களில் தமிழ் இசை கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நலிந்த நிலையில் இருக்கும் மூத்த கலைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் நிதியுதவி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழிசை ஒரு பாடமாகவோ அல்லது கூடுதல் பயிற்சியாகவோ கற்பிக்கப்பட வேண்டும். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு தமிழிசையை கொண்டு செல்ல வேண்டும். பெரிய திரையரங்குகள் அல்லது வணிக ரீதியான கச்சேரிகள் மட்டுமின்றி பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளுக்கும் குடும்பத்தோடு சென்று கலைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். திறமையான கிராமிய மற்றும் தமிழிசை கலைஞர்களின் காணொளிகளை பகிர்ந்து அவர்களின் கலை உலகறிய செய்ய வேண்டும். தமிழ் இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது நம் வாழ்வியலோடு கலந்தது. உலகின் பழமையான இசை முறைகளில் ஒன்றான பன்முறையே இன்றைய கர்நாடக இசைக்கு அடிப்படையாக அமைந்தது. யாழ், முழவு, குழல் போன்ற தொன்மையான இசை கருவிகள் நம்மிடம் உண்டு. தமிழ் இசை என்பது வெறும் ஒலி அல்ல, அது நம் முன்னோர்களின் உணர்வு.